வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ரூபாய் 1000 ரூபாய், அதாவது பார்த்திங்கன்னா 10வது தவணை தொகை அவரவர் வங்கி கணக்கில் நேற்றுக்கே வந்து விட்டது. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் பண்ணி யாரெல்லாம் தகுதியான பெண்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 10 தவணையாட்டு தொகையாட்டு 1000 ரூபா மாதந்தோறும் வழங்கப்பட்டு விட்டது. 10வது தவணை தொகையான ரூபாய் 1000 ரூபா நேற்று தான் பார்த்திங்கன்னா அவரவர் வங்கி கணக்கில் வழங்கப்பட்டது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 10வது தவணை தொகை வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தான் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா வராதவர்களுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி திங்கக்கிழமை தான் அதற்கான அமௌண்ட் வரும். நாளைக்கு தான் அதற்கான அமௌண்ட் வரும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ அதனால் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை தான் உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எனக்கு அமௌண்ட் வரலேன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு திங்கக்கிழமை இறுதி, அதாவது பார்த்திங்கன்னா ஈவினிங் உள்ளாலே உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ நேற்றைக்கு வந்தவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள வங்கி கணக்கில், அதாவது பார்த்திங்கன்னா நேற்றைக்கு 15/6/2024 தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 1000 ரூபா கிரெடிட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு நேற்றைக்கு காலையிலேயே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி அளவில் கிரெடிட் ஆகிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைஞர் மகளிர்னு சொல்லிட்டு கொடுத்து UR 4535 சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ருபீஸ் 1000 ரூபா கிரெடிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ண டைம் தான். ஸோ டைமு அதுக்கப்புறம் டேட்டு எல்லாமே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் ஒரு 12:17 போல் வந்திருக்கு. 15 ஜூன் 2024. ஸோ இவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நேற்றே கிரெடிட் ஆகிட்டு, கிரெடிட் ஆகாதவங்க கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிரும். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி அமௌண்ட்டு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கும் கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்த திட்டத்திலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நாளைக்கும் கிரெடிட் ஆகாமல் இருந்தால், அதனால தான் ஏன் சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அவங்களுடைய கிரிட்டேரியாக்குள்ளே இருக்கணும். அதை மீறி போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த திட்டத்திலேருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சொந்தமாட்டு கார் எடுத்திருந்தாலும் நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது கவர்மெண்ட் வேலை கிடைத்தாலோ இல்லைன்னு உங்கள் வீட்டில் யாராவது ஓய்வூதியம் கிடைத்தாலோ ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலேருந்து ரிமூவ் செய்யப்படுங்க. அதனால் எல்லாமே கிரிட்டேரியா உள்ளே இருந்தால் மட்டும் தான் அமௌண்ட் வரும். ஸோ நாளைக்கு உள்ள உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளாய அந்த புதிய விண்ணப்பத்திற்கான அந்த விண்ணப்பத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்போ பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான தகவலான வீடியோ நம்ம சேனலில் பிறகு நம்ம அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.